வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கோடநாடு கொலைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். வீடியோ வெளியிட்ட பத்திரிகையாளர் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு. கோடநாடு கொலை சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். சென்னையில் பேட்டியளித்த திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ராசா வலியுறுத்தல். மேகதாட்டுவில் அணை கட்ட அனுமதி அளிக்கவில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில். எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளதால் பதற்றம். பொங்கலை கொண்டாடுவதற்கு இதுவரை 3 லட்சம் பேர் சொந்த ஊர் பயணம். பேருந்து நிலையங்களை தொடர்ந்து ரயில் நிலையங்களிலும் அலைமோதும் கூட்டம். மத்திய அரசு ஊழலில்லா ஆட்சியை வழங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். காங்கிரஸ் தலைமையிலான மெகா கூட்டணி என்பது கேலிக்கூத்து என்றும் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். குறுக்கு வழியை கையாண்டு அதிமுக அரசை யாராலும் வீழ்த்த முடியாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுகவின் நிறுவனரும் மறைந்த முதலமைச்சருமான எம்.ஜி. ராமச்சந்திரனின் பிறந்த நாள் வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொடநாடு சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மேல் களங்கம் கற்பிக்கும் வகையில் இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளதாகவும் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கொடநாடுங்கிறீங்க, அவர் என்ன சொல்றார் அதில் பேட்டியிலேயே? அம்மா மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுதேன்னு சொல்றார். அப்ப என்ன ஆகுது? ஏற்கனவே இதெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுதே இவர்கள் திட்டம் தீட்டிருப்பதாக அவருடைய செய்தியிலிருந்து நமக்கு தெரியுது. அவர் வெளியிட்ட செய்தியிலிருந்து இருக்கு. இதையெல்லாம் முழுமையாக விசாரிச்சா தான் உண்மை வெளியே வரும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், குறுக்கு வழியை கையாண்டு அதிமுக அரசை யாராலும் வீழ்த்த முடியாது என கூறினார். வழக்குகளை தொடர்வதற்கே திமுகவின் காலம் கடந்து விடுவதாகவும் அந்த கட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை எனவும் விமர்சனம் செய்தார். அவர் எப்போ பார்த்தாலும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்த உடனே நம்பாரு அவர் முதலமைச்சர் விலக வேணும். அந்த முதலமைச்சர் மேலே குறிக்கோளா இருக்காரு. அதே மக்களை சந்தித்து மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று முதலமைச்சரான நாங்கள் யாரும் தடுக்க மாட்டோம். ஆனால் எங்களை குறுக்கு வழியில் கையாண்டு இந்த அரசை எந்த காலத்துக்கு கவிழ்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குரிய சிறப்பு அம்சங்களை அவரால் தடை செய்ய முடியாது. யாரோ வீணாய் போனவர்களின் செயல் என கோடநாடு கொலை சம்பவம் குறித்து பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஈயை கூட அடிக்க மாட்டார் என்றும் கூறினார். ஒரு வெட்டி சும்மா இருக்கிற மைக்கில் பேசி வீணா பேசுவான். பேசி முதலமைச்சர் மேலே பிரதமர் மேலே எல்லாம் குற்றச்சாட்டு சொல்லிடுவான். உங்களுக்கு மீடியாக்களுக்கு அது ஒரு தீனி. நீங்கள் அதை போட்டு போட்டு காட்டுவீங்க. இவர் என்ன சிபிஐயில் டைரக்டர் இருந்தாரா? அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டவளை பூரா பிடிச்சிட்டாங்க. ஆக்சிடென்ட்ல இறந்து வர்றாங்க. முதலமைச்சர் எடப்பாடியார் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாலும் அன்னைக்கிலிருந்து இந்த ஆட்சியை கெடுக்கணும், கவுக்கணும், முதலமைச்சரை பதவி விட்டு இறக்கணும். இதுதான் சில பேருக்கு வேலையாக இருக்குது. அது ஒரு கால் நடக்காது. தமிழகத்தினுடைய மக்கள் போட்டுக்கிட்ட முதலமைச்சர் எடப்பாடியார். அவரை அகற்றுவதற்கோ அவரை எதிர்ப்பதற்கோ திராணி எவனுக்கும் கிடையாது. கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் குறித்து முதலமைச்சரை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட பத்திரிகையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாட்டில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான எஸ்டேட்டில் பணியாற்றிய ஓம் பகதூர் கடந்த 2017ஆம் ஆண்டு மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இதேபோல் மற்றொரு காவலாளி கிருஷ்ண பகதூர் அரிவாளால் வெட்டப்பட்டார். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான கனகராஜ் விபத்தில் உயிரிழந்தார். அவரது சக கூட்டாளியான சயான் கேரளாவிற்கு காரில் சென்றபோது பாலக்காடு அருகே விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை வைத்து முதலமைச்சரை விமர்சிக்கும் வகையில் வீடியோ ஒன்றை பிரபல செய்தி இதழான தெஹல்காவின் முன்னாள் நிர்வாக ஆசிரியர் மேத்யூஸ் வெளியிட்டார். இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியிட்ட பத்திரிகையாளர் மேத்யூஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆவணப்படத்தில் இடம்பெற்ற அனைவர் மீதும் சென்னை குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுமென திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ராசா வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோடநாடு பங்களாவில் அடுத்தடுத்து நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் சந்தேகத்தை எழுப்புவதாக தெரிவித்தார். பங்களாவில் கொலை நடந்தபோது ஒரு காவலர் கூட பாதுகாப்பு பணியில் இல்லாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். கொலை நடந்த அன்று மின்சாரம், சிசிடிவி கேமரா வேலை செய்யாதது ஏன் எனவும் ராசா வினா எழுப்பினார். காவலாளி கொலை தொடர்பாக கைதான சயானை அப்ரூவர் ஆக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ராசா, இந்த சம்பவம் தொடர்பாக திமுக வழக்கு தொடர்வது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். முதலமைச்சருக்கு தான் செய்யல, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு பின்னால யார் இருக்கிறார்கள், ஏன் உங்களுக்கு பதட்டம்? டெஹல்கா பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் கொடுத்தா அதுக்கு பின்னால யார் இருக்கிறாருன்னு அவரே தான் சொல்றாரு. நான் தான் பண்ணேன்னு, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன், நான் டாக்குமெண்ட் பண்ணேன் அப்படின்னு அவரே சொல்லும்போது பின்னாடி யாரு முன்னாடி யாரு? வாங்க குற்றத்துக்கு வாங்க, இதுக்கு பேர் சொல்லுங்க. திட்டவட்டமாக இதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தூண்டுதல், அவர்தான் இதை செய்ய சொன்னார் என்று சொன்னால் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலும் இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய அடிப்படையிலும் 120B கூட்டு சதி என்று சொன்னால் முதல் குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் எங்களுடைய நேரடியான குற்றச்சாட்டு. கோடநாடு கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்கள் குறித்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை கைப்பற்றவே கோடநாடு கொலைகள் நடைபெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கைகளில் திமுக இறங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் குறித்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கோடநாடு விவகாரம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோடநாடு எஸ்டேட் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாட்டுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்டப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டது. இதையடுத்து தமிழக அரசின் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் மத்திய அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மேகதாட்டுவில் அணை கட்ட வேண்டாம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் மூலம் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் தமிழக அரசு தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் வழக்கறிஞர் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் மேகதாட்டுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி அளித்தது நீதிமன்ற அவமதிப்பு இல்லை என்றும் மத்திய அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தொடர்புடைய மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. மேகதாட்டுவில் அணை கட்ட வலியுறுத்தி தமிழக கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுவதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேகதாட்டுவில் அணை கட்ட கர்நாடக அரசு அனுமதி அளிக்கவில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய அரசின் விளக்கத்தை அடுத்து கர்நாடகாவில் கன்னட அமைப்பினர் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளனர். கன்னட கூட்டமைப்பின் மாநில தலைவர் வாட்டாள் நாகராஜ் தலைமையில் தமிழக எல்லையான அத்திப்பள்ளியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தமிழகம் மேகதாட்டு அணைக்கு எதிராக செயல்பட்டால் கர்நாடகாவுக்குள் தமிழக பேருந்துகள் நுழையாது என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மேகதாட்டுவில் அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி திருச்சி விவசாயிகள் பிரதமருக்கு 1 லட்சம் தபால் அட்டைகள் அனுப்பும் போராட்டத்தை நடத்தினர். காவிரியில் கர்நாடக அரசு மேகதாட்டுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை தடுத்து நிறுத்தவும் தமிழக அரசு ராசி மணலில் அணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் நலசங்கம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய பிரிவினர் இணைந்து போராட்டம் நடத்தினர். திருச்சி தலைமை தபால் நிலையத்தில் திரண்ட அவர்கள் மேகதாட்டுவில் அணை கட்டும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி 1 லட்சம் தபால் அட்டைகளை அனுப்பினர். பிரதமர் அவர்கள் 17ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வருவதனால அவருடைய காதிலே லட்சக்கணக்கான மக்கள் மேகதாதுல அணை கட்டக்கூடாது, அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று சொல்லி அவரிடமிருந்து உத்தரவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லட்சிய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 கார்டு போட்டாச்சு. மத்தியில் ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்தை பாஜக அரசு வழங்கிக் கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பாஜகவின் 2 நாள் தேசிய கவுன்சில் கூட்டம் நேற்று தொடங்கியது. நிறைவு நாளான இன்று கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவினர் அனைத்து மதங்களையும் சமமாகவே கருதுவதாக தெரிவித்தார். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பொதுப்பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட மசோதா இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்ற அவர் இந்த இடஒதுக்கீட்டால் சமநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாட்டின் முதல் பிரதமராக சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்திருந்தால் இந்தியா வேறு நிலைக்கு சென்றிருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டை புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லும் திறன் பாஜகவுக்கு இருப்பதாக கூறிய பிரதமர் மத்திய பாஜக அரசு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்கி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பெண்களுக்கான திட்டங்களை எதிர்க்கட்சிகள் நகைச்சுவையாக பார்ப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையையும் விவசாயிகளுக்கான திட்டங்களையும் பாஜக கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். பொங்கலை முன்னிட்டு அரசு பேருந்துகள் மூலம் சென்னையிலிருந்து இதுவரை 3 லட்சம் பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முதல் நாளான நேற்று மட்டும் சென்னையிலிருந்து 3023 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதில் 19,193 பேர் முன்பதிவு செய்து பயணித்தனர். முன்பதிவில்லாமல் 1,26,108 பேர் சிறப்பு பேருந்துகளில் பயணித்துள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மற்ற ஊர்களிலிருந்து வெளியூர்களுக்கு 12,074 பேர் பயணித்துள்ளனர். மேலும் 4 நாட்களுக்கான முன்பதிவு விவரங்களும் வெளியாகியுள்ளன. சென்னையிலிருந்து 58,639 பேரும் பிற ஊர்களிலிருந்து 34,030 பேரும் முன்பதிவு செய்துள்ளனர். இன்றும் 2வது நாளாக பயணிகள் அதிக அளவில் கோயம்பேடு, பெருங்களத்தூர், தாம்பரம், மாதவரம் ஆகிய இடங்களில் குவிந்துள்ளனர். இதுவரை 3 லட்சம் பேர் சிறப்பு பேருந்துகள் வாயிலாக பயணித்துள்ளனர். பேருந்து முன்பதிவுக்கான சிறப்பு கவுண்டர்களும் முழுவீச்சில் இயங்கி வருகின்றன. கோயம்பேட்டில் எங்கு பார்த்தாலும் பயணிகளின் தலைகளை காட்சியளிக்கின்றன. இதேபோன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. அங்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மக்களும் அதிக அளவில் குவிந்துள்ளனர். ஒரு சிலர் நீண்ட நேரமாகியும் பயணச்சீட்டு பெற முடியவில்லை என்றும் சிறப்பு ரயில்கள் குறித்த அறிவிப்புகள் முறையாக வெளியிடப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். சேலம் போகிறேங்க, ஸ்பெஷல் கவுண்டர் போட்டுருக்காங்க டிசேபிள் பர்சன் சொல்லி. அதில் எனக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே நிற்கிறதுனால எனக்கு டிக்கெட் கிடைக்கல. இப்போ சிரமத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு 2:30 மணிக்கு ட்ரெயின், இன்னொரு 5 நிமிஷம் கூட இல்லை, என்னால் போக முடியாது. அவ்வளோதான், என்ன பண்ணது தெரியல. தனி கவுண்டரில் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ போனால் உள்ளே போனால் யாரும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களை எல்லாம் தள்ளி விட்டாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க. நான் இப்போ காசு கொடுத்து இந்த கன்செஷனில் போக முடியாது. அவ்வளோதான். சேலம் போகணும், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லைன் 20 நிமிஷம் நிற்கிறேன். தெரியல, அது தெரியல. தெரிஞ்சாத பரவாயில்ல. அது மாதிரி எதுவும் அறிவிக்கலை, போட காணோம். சேலம் வழியே போகிற எதில் ட்ரெயினில் ஏதோ ஒன்றில் ஏறிக்கலாமே. ரிசர்வேஷன் கிடைக்கலைங்க சார். திடீர்னு லீவு கிடைச்சதுனால அப்படியே வந்துட்டோம். மண்டே லீவுனால கிளம்பி வந்துட்டோம் ஆஃபீஸ். கூட்டமாக தாங்க சார் இருக்கும். பகுஜன் சமாஜ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கு தூக்கமற்ற இரவுகளை உருவாக்கும் என மாயாவதி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக 3வது வலிமையான கூட்டணி அமைக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன. இதற்கு முன்னோட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எதிரும் புதிருமாக இருந்த சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலில் கைகோர்த்துள்ளன. இதனால் அம்மாநில அரசியலில் அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்களின் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் இரு கட்சிகளும் தலா 38 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். மேலும் ராகுல் காந்தியின் அமேதி தொகுதியிலும் சோனியா காந்தியின் ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிடப் போவதில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக கூறினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வறுமை, வேலையின்மை மற்றும் ஊழல்கள் பெருகிய காரணத்தால் அந்த கட்சியை தங்கள் கூட்டணியில் சேர்க்கவில்லை என்று கூறிய மாயாவதி தங்களது கூட்டணி தொடர்பான அறிவிப்பு நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோருக்கு தூக்கமற்ற இரவுகளை உருவாக்கும் என்றும் விமர்சித்துள்ளார்.
அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது தொடர்பாக அனைத்து சமூக மக்களையும் இணைத்து குழு அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராகவன் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக நீதிபதி ராகவன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் சரவணன், திலீப் குமார், ஆனந்த் சந்திரசேகரன் தலைமையில் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, சுற்றுலாத்துறை, கால்நடைத்துறை, இந்து அறநிலையத்துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அவனியாபுரத்தை சேர்ந்த 16 பேர் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் சடங்கு, சம்பிரதாயம் மற்றும் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து பாதுகாப்பான முறையில் போட்டியை நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. உயர் சாதியினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீடு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆண்டு வருமானம் 8 லட்சம் வரை உள்ள பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ், அதிமுக, திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தன. இந்த நிலையில் 10 விழுக்காடு மசோதா இரு அவைகளிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீடு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதையடுத்து பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள உயர் சாதியினர் இனி கல்வி, வேலைவாய்ப்பில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த 4 இடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கம். இதற்கான ஏற்பாடுகள் பல்வேறு இடங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சேலத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதையடுத்து ஜல்லிக்கட்டு நடத்த 4 இடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ரோகிணி தெரிவித்துள்ளார். சாதி மத வேறுபாடுகளை களைந்து பொதுவான முறையில் ஜல்லிக்கட்டை நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் தான் அனைத்து திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் புதிய துணைமின் நிலையத்தை திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அங்கன்வாடி மையங்களில் பயின்று வரும் குழந்தைகளுக்கு கடந்த ஆண்டு மற்றும் 3,60,000 முன்பருவ கல்வி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு 4,60,000 குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி சான்றிதழ் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சரோஜா கூறினார். அங்கன்வாடி மையங்களோடு கூடிய நடுநிலை பள்ளிகளில் எல்கேஜி, யூகேஜி வகுப்புகள் மாண்டசரி முறையில் துவங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இசைவு தந்துள்ளார்கள். தமிழகத்தில் இந்த நிலையில் 2381 பள்ளிகளில் 52,000 குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயன்பெற இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த குழந்தைகள் அங்கன்வாடி மையத்திலிருந்து தொடக்க கல்விக்கு, ஆரம்ப கல்விக்கு அவர்கள் செல்லும் பொழுது அந்த முன்பருவ கல்வி சான்றிதழ் அங்கன்வாடியில் அவர்கள் தங்கியிருந்த அந்த கல்வி முடித்து அவர்கள் அந்த பள்ளிக்கு செல்லும் பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 3,60,000 பேருக்கு கொடுத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக 4,60,000 பேருக்கு கொடுப்பதற்கான செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பொங்கலை முன்னிட்டு வெளியாகியுள்ள ரஜினியின் பேட்ட திரைப்படத்தின் வசூலை முறியடித்து அஜித்தின் விஸ்வாசம் திரைப்படம் சாதனை படைத்துள்ளது. நடிகர் ரஜினியின் நடிப்பில் வெளியாகியுள்ள பேட்ட திரைப்படம் உலகம் முழுவதும் திரையிடப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்த படத்திற்கு போட்டியாக நடிகர் அஜித்தின் நடிப்பில் உருவாகியுள்ள விஸ்வாசம் திரைப்படம் வெளியாகியுள்ளது. இந்த 2 திரைப்படங்களுக்கும் ரசிகர்களின் வரவேற்பு அமோகமாக உள்ளது. இந்த நிலையில் தற்போது இரு படங்களின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல் 2 நாட்களில் பேட்ட திரைப்படம் சர்வதேச பாக்ஸ் ஆபீஸில் 48 கோடியையும் தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸில் 23 கோடி ரூபாயும் வசூல் செய்துள்ளது. இதேபோன்று விஸ்வாசம் திரைப்படம் தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸில் 26 கோடி ரூபாயை வசூல் செய்து பேட்ட படத்தை பின்னுக்கு தள்ளியுள்ளது. சர்வதேச பாக்ஸ் ஆபீஸிலும் 43 கோடியை விஸ்வாசம் திரைப்படம் வசூல் செய்துள்ளது. 27 ஆண்டுகளுக்கு பின்னர் ரஜினி திரைப்படத்தின் வசூல் வேட்டையை அஜித்தின் விஸ்வாசம் திரைப்படம் பின்னுக்கு தள்ளியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழர் திருநாளான தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி, கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை பாரிமுனையில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விவசாயிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து பொங்கல் வைத்து நாட்டுப்புற கலைகளை ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். விவசாயம் தான் ஒரு பொதுமக்கள் அதிகமாக மதிக்கலை.
கரெக்டான நிர்வாகம் வந்து விலைவாசி அதிகமாக எடுக்கிறது கிடையாது விவசாயத்தில். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு பண்ணுறோம் விவசாயம். ஆனால் வருஷம் ரொம்ப லாஸ் தான் ஆகுது, கண்ட முன்னேற்றம் கிடையாது. ஆனால் இந்த வருஷமும் வேர்க்கடலை போட்டிருக்கோம். இந்த வருஷம் விவசாயம் எப்படி இருக்குன்னு தெரில. எல்லா பயிருமே போட்டிருக்கோம். நாங்கள் விவசாயம் நல்லா தான் பண்ணுறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் மேளதாள இசைக்கேற்ப நடனமாடி ஒத்த குதிரையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து கல்லூரி வளாகத்திற்கு மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அனைவரும் ஒருங்கிணைந்து துறை வாரியாக போட்டி போட்டு பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். விழாவிற்கு மேலும் மெருகூட்டும் விதமாக மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய போட்டிகளும் இடம்பெற்றிருந்தன. இதேபோன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொங்கு கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடி முளைப்பாறு எடுத்து ஊர்வலமாக சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாதிரி கிராமம் அமைத்து நாட்டுப்புற கலைகளுடன் விமர்சையாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இதேபோன்று தஞ்சாவூர் மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழாவில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து நாட்டுப்புற நடனங்கள் ஆடி மகிழ்ந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அன்னை இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கல்லூரி இயக்குநர் டேனியல் முன்னிலை வகித்தார். பாரம்பரிய விளையாட்டுகளான கயிறு இழுத்தல், உரியடித்தல், கலாச்சார நாடகங்கள் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. இன்னைக்கு நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம். நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ், அப்புறமா நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் பொங்கல் வச்சோம், உரி அடித்தோம். அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் விளையாடினோம். நிறைய பேர் இந்த விஷயத்தையெல்லாம் ரொம்ப மறந்துட்டாங்க. எங்களை மாதிரியே இன்னும் நிறைய காலேஜில், நிறைய ஸ்கூல்ஸில், அப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இதே மாதிரி பொங்கல் வைக்கணும். தமிழ் கலாச்சாரத்தை இன்னும் வளர்க்கணும். நாங்கள் வச்ச மாணவர்களால் மட்டும்தான் இது முடியும். நிறைய பேர் இதை மறந்துட்டு இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி பொங்கல் வச்சு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நல்லா எல்லாரும் சேர்ந்து கரும்பெல்லாம் உடச்சி பொங்கல்லாம் வச்சு எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. சேலம் மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழாவை மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடினர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உள்ள மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய உடையான பட்டுப்புடவை மற்றும் பாவாடை தாவணியை அணிந்து கொண்டாடினர். புதுப்பானையில் பொங்கல் வைத்து கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களுடன் இயற்கையை அவர்கள் வணங்கினர். கல்லூரி வளாகத்தில் ராட்டினம், மாட்டு வண்டி உள்ளிட்டவற்றை நிறுத்தி கிராமம் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தினர். அத்துடன் பாரம்பரிய விளையாட்டுகளான பல்லாங்குழி, உரியடித்தல், கயிறு இழுத்தல், டயர் ஓட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடியும் நடனமாடியும் மாணவிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் மகளிர் குழுவினர் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். புதுப்பானையில் பொங்கல் வைத்து குலவையிட்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர்.